ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க எல்லாம். டார்ச்சா இருக்கு காத்து தெரியுதா? ஒரு மாதிரி பிளர்ரா இருக்கு. பிளர்ரா தெரியுதுன்னா பின்னாடி ஏதாவது இருக்குன்னு அர்த்தம். காய்ஸ் இடம் மட்டும் நல்லா பாருங்க. இடம் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அடர்ந்த காடு மாதிரி. ஆக்சுவலாக இது ஒரு ஃப்ளாட். என் வீட்டு ஃப்ளாட்டுன்னு தெரியல. அங்கே பார்த்தீங்களா தூரமாக ஒரு அண்ணா பைக்கில் போகிறாரா? ஓகே பாட்டி. எனக்கு லாங் செட் அந்த இஷ்யூ இருக்குது. பாரு தெரியல நல்லா தெரியல. ஓகே தானே? ஓகே. நம்ம கொஞ்சம் உள்ள போட்டு எங்க வீட்டான் தான் சேஃப்டின்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் கூட்டு வரத்துலாம் பிரச்சனை இல்லை. உள்ள போகலாம். நம்ம தான்டா இங்க போட்டோ ஷூட்டே நடத்தணும். டேய் நம்ம இடம் இல்லை மச்சான். இது ஆக்சுவலா நம்ம இடம் இல்லைனால இது பார்க் மச்சான். என்ன பாம்பெல்லாம் இருக்கும். ஆனால் ஏன் இது இந்த இடம் திடீர்னு இன்னைக்கு ஓப்பனில் இருக்குன்னு தெரில. நாங்கள் எப்பயுமே வர அப்போல்லாம் இந்த இடம் வந்துட்டு க்ளோஸில் தான் இருக்கும். பட் என்ன திடீர்னு இப்போ ஓப்பனில் இருக்குன்னு தெரில. ஏதாச்சும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, இல்லை யாராவது இந்த இடத்துல இருக்கிறவங்க. ஆர்ஆர் விளாக் எடுக்கணும்னாலும் ஆர்என் கண்டென்ட் வேணும்னாலும் இங்கே ஏதாவது ஆர்ஆராக இதே மாதிரி நீ பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஆமாம் வீடு கட்டும் போது இந்த மரத்தில் தானே நம்ம ஏதோ பண்ணோம். மரம் ஏதோ ஆயிரம், அதாவது எதுவும் பண்ணல. வீடு கட்டிட்டு இருக்கும்போது மரத்திலே இறங்கலான்னு நினைக்கிறேன். தோனி சொன்னா இறங்கலாம். நமக்கு எங்க மரம் ஏறதுலாம் நம்ம பழகம் இல்லை. இதோ அந்த காம்பவுண்ட் தான். இந்த காம்பவுண்டா சாரல் கலர் காம்பவுண்ட் இருக்குல்ல, ஒரு கீழே மட்டும் ஒரே லைட் தான். அங்கே யாரும் இருக்காங்களே, அது வீட்டோட கிச்சன் டே. அப்படி அங்கே யாரும் இருந்தாங்கல்ல, அதை சொல்றேன். அங்க எனக்கு எப்படி சொல்றது, நெஞ்சு இங்க இருக்குன்னா இங்க விழுது தொழிலாண்டா. அன்னைக்கு அவன் சொல்லும் இப்போ சாதாரணமாகவே எப்படி சொல்றது, தண்ணி எனக்கு தெரியாது. இப்போ அவன் சொல்றான்னா நான் நம்பிதான் ஆகணும். ஆக்சுவலாக எனக்கு பிளாக் கலர்ல ஷேடோ தெரியுது, அப்புறம் நம்பிதானே ஆகணும். இவனுமே வந்துட்டு எப்பயுமே போய் சொல்ல மாட்டான். இந்த அவன் கூட கம்பெனி கொடுத்து போய் சொல்ல மாட்டேன். அது இல்லடா இங்க நினைக்கிறேன். இது இல்ல இது அப்ப கட்டவே இல்லை. ஏதோ ஒண்ணு. ஆனா இந்த சைடு தான். இதுதான்டா பைத்தியம். அந்த ரெண்டுக்கு நடுவுல உட்காந்து இருந்தாங்க. அந்த வீடு தான்டா. இதுதான் இங்கதான். அந்த கேப் தெரியுது இல்லடா எப்படி ஒரு பேய் வந்து எப்படி உட்காந்து. நாங்க எங்க உட்காந்து இருந்தோம்னா அதோ அங்க நம்ம பைக் விட்டுருக்கு இடத்துல உட்காந்து இருந்தோம். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சுத்தி வந்தோம். ஆமா சுத்திதான் வந்து கோயில் ஏதோ இது போலடா. வீடியோ எடுக்கிறியா நீ? நீயும் சிங்கிச்சான் கை தட்டி சொல்ல மாட்டேன் வீடியோ எடுக்கிறேன்னு. நான் இந்த ஆஃப் பண்ணிட்டப்ப ஆஃப் பண்றேன். இது டார்ச் ஆஃப் பண்றேன். இது ஒண்ணு ஓகே. இது ஓகே போதும். சரி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நாங்க என்ன பண்ண போறோம்னு எனக்கும் தெரியல. அப்படியே தூரமா பார்த்தா லைட் தயவு செஞ்சு கேமரா திருப்பி அப்படி ஒண்ணுமே தெரியல. அப்படி நம்ம போனோம்னா வந்துட்டு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா வந்துட்டு அங்க காடு மாதிரி தான் இருக்கும். இல்ல பாக்குறவங்களா வித்தியாசமா பாப்பாடாங்க. நீ ஏன்டா பயப்படுற? இல்ல இந்த ரோட்ல போவோமா? அச்சா அந்த ரோட்ல ஆளு இருக்காங்கடா. இருக்கட்டும், நான் ஹேண்டில் பண்ணிட்டேன். யாரோ பொண்ணு தானே. ஏய் அது ஆன்ட்டிடா. ஆன்ட்டி. ஓகே गाइस, நான் இப்பலாம் பேசுறேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு கண்ணு தெரியாது. தப்பா நினைச்சுக்கோங்க. கண்ணு எனக்கு தெரியாது. சரியான இப்பலாம் பிரேக்கப் ஆச்சுன்ற இதுல கொஞ்சம் அப்படியே பாருங்க, ஒண்ணுமே தெரியாது. மன பிரம்மை. ஆக்சுவலா இப்பதான் அவங்க உள்ள போனாங்க. அவங்க சும்மா சொல்றானுங்க அவனுங்க. எனக்கு ஆக்சுவலாக எதுவும்லாம் ஆகலை. நான் வந்துட்டு பியூர் சிங்கிள். ஏதாச்சும் இருக்கீங்கன்னா வந்துட்டு எனக்கு ஒரு நம்பர் ரொம்ப ஒன்றும் இல்லை, நம்பர் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்லை ஆஸ் எ ஃப்ரெண்டாக நான் உங்களுக்கு எப்பயுமே நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். எல்லாமே நான் உங்களுக்குலாம் வந்துட்டு எப்பயும் கூட இருப்பேன். ஓகேவா? ஆனால் நீங்கள் என்னை தப்பாக மட்டும் நினச்சிக்காதீங்க. தலைவர் எஸ்டிஆர் ஃபேன் போலப்பா. யாரு? யாரோ சொல்லு. நாங்கள் அப்போ அங்கே உட்காந்து பேசினு நம்ம அங்கே வண்டி விட்டுருக்கோம்ல, அங்கே 3 பேர் உட்காந்து பேசினிருக்கோம். அப்போ டோனி எனக்கு தெரியாது, எனக்கு கண்ணு தெரியாதுல்ல. டோனி என் கூட ஜிம்முக்கு வந்த பையன். ஜிம்முக்கு வந்த பையன் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் என்ன தண்டமாக வந்து உட்காந்து இருந்தோம். அப்போ சொல்கிறேன் இவன் என்கிட்ட, இந்த மாதிரி அங்கே பால் மச்சான் ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் ஒத்து பார்க்குறேன். எனக்கு பிளாக்காக ஒரு எப்படி ஷேடோ மாதிரி இருக்குது. இவனுங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஷேடோ மாதிரி தெரியுது. அப்படி போங்க. ஆக்சுவலாக அது ஒன்றும் இல்லை. என்னன்னா வீடு கட்டிட்டு இருக்கும்போது இந்த மேஸ்திரி சித்தாலாம் இருப்பாங்கல்ல, அப்படி இந்திக்காரங்க வந்து வேலை செஞ்சுருந்தாங்க.
அவன் என்ன பண்ணிருக்கான் இந்திக்காரன் செவுத்துல சும்மா நைட் டைம் வேடிக்கை பாக்குறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். எப்படி சொல்றது, இப்போ நீயும் நானும் ஒரு ஹைட்ல இருக்கணும் இப்படி இருக்கிறோன்னு வையன், என்னையும் சேர்த்து வச்சு ஒரு ஹைட் வந்துடுனா அந்த ஹைட்ல அந்த செவுரு இது மாதிரி இருக்குது காம்பவுண்ட் மேலே. அந்த காம்பவுண்ட்ல ஏறி ஒத்த காலம் இப்படி போட்டு உட்காந்து இருக்கிறான். எனக்கு எப்படி இருக்கும் அல்ல அவ்வளவுதான் ஏஞ்சி பைக் மேல பகீர் நான் உட்காந்துட்டேன். டேய் வாங்கடா போலான்றேன், கேட்கல. அப்புறம் வண்டியில ஏறின பிறகு சொல்றானுங்க டே அது ஆளுடா அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்துட்டு கொஞ்சம் வெட்டி அப்படிலாம் பண்ணிட்டு அப்படியே மேகத்தை பாருங்களேன், அழகா இருக்குல்ல. ஒண்ணுமே தெரியல ஆக்சுவலா தெரியாது ஏன்னா இருட்டா இருக்கிறதுனால தெரியும். ஆமா நம்ம இங்க ஒரு இது பண்ணோமே, வாங்கிட்டு வந்து இங்க நம்ம சாப்பிட்டோம் இந்த இடத்துல தான். எல்லாருக்கும் நான் மோட்டிவேஷன் கொடுப்பேன், பட் எனக்குன்னு ஒரு இது வந்துட்டுன்னா நான் டவுன் ஆகி உட்காந்துருவேன். என்ன பண்றது, மனுஷங்க வாழ்க்கையே இப்படிதான் இருக்குது. அங்கே பார்த்தியா லைட் இருக்குது நல்லா, ஏதாவது திருவிழான்னு நினைக்கிறாங்க. கோயிலு இங்க இருக்குது, அப்ப அது என்னது, அதுவும் ஒரு கோயிலா இருக்கும். ஓ மேபி வாங்க நம்ம அப்படி போலாம். அங்கதான் ஆக்சுவலா அந்த வழி இருக்கு. அது ஒரு கண்டென்ட் யோசிச்சு அது ஸ்கிரிப்ட் எழுதி அப்புறமா அந்த என்ன பேச போறேன்னு கண்டென்ட் ஸ்கிரிப்ட் நான் சொல்றேன். இல்ல நம்ம ஃப்ளோவ்லயே போவோம். இன்னைக்கு ஓகேடா, நான் இப்போ இது சொல்லல. நான் இதுக்கு அப்புறம் வீடியோ நம்ம சும்மாவே நம்ம இப்படியே பேசி நிக்கத்தே நம்ம வீடியோ கண்டிப்பா பைத்தியக்காரன் தான் நினைப்பாங்க. அப்லோட் பண்ணாலே பைத்தியக்காரன் நினைப்பாங்க. அதனால இது நம்ம ஏஐ வீடியோவா வேணா நம்ம ஜெனரேட் பண்ணி போட்டுடலாமா? இல்ல நல்லா இருக்காது. நீ மட்டும் நல்லா இருந்தடா ஏஐ இல்ல. நான் வேணா உங்களுக்கு ஏஐல எப்படி வீடியோ ஜெனரேட் பண்றதுன்னு ஒரு வீடியோ போடுறேன். போடுவான். ஏன்னா இவன் ஒரு எடிட்டர் ஹேக்கர், இவனுக்கும் ஒரு வெப்சைட்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் சும்மா தெரியாது. பிகாஸ் நான் ஈஸி ஸ்டூடெண்ட், அதுல இருந்து டவுட் கேட்டாலும் எனக்கு தெரியாது. நான் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன், அதனால எனக்கும் தெரியாது. ஆனா அரியெல்லாம் இல்லை, எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க. ஓடுவாங்க இல்லைன்னா நம்ம யாருன்னு யாருக்குமே தெரியாது. இப்படி ஐயோ அங்கதானே அந்த வழி என்ன தெரியல. இதுனா கட்டுற வீடா ஆல்ரெடி கட்டின வீடா? இல்ல கட்டிட்டாங்க. ஏன்டா மேல லைட்ல எரியுது. நீ சப்போஸ் கட்டுற வீடா இருந்தாலும் லைட் எரியல. நம்ம அத்தனை வீடு பாங்க பாரு, மாப்புலாம் காய வச்சிருக்காங்க. ஓகே டேய் என்னடா யாருமே இல்லடா இந்த மாதிரி பேசாத அளவுக்கு. இல்லடா ஆனா இங்க இருக்கிற மாதிரி ஏதோ பக்கத்துல இருக்கு. உனக்கு தெரியுதா அது? எனக்கு நல்லாவே தெரியுது. என்ன தெரியுது உங்களுக்கு தெரியுதா गाइस? அது உட்கார்ல வேற ஆனா ஒண்ணுமே இங்க பாருடா, வீடியோல ஒண்ணுமே தெரியலடா.